அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 17/5/24 கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி 16ன்னு பார்த்தா மிக மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம். ஆனால் ஒரு அருமையான நபர் வந்து ஆல் போர்டில் அதாவது 577 இருக்குது, அதுக்கு 2 அடிச்சிருக்கான், அதுக்குள்ள 663 இருக்குது, 1 அடிக்கலான்னு சொன்னார். அதேமாதிரி 1 அடித்து பாஸ் ஆணிச்சு. ஸோ அவருடைய வாழ்த்துக்களும் சொல்லுவோம் நம்ம. ஸோ இது மாதிரி நீங்களும் ஒரு சிந்தனைகள் நீங்களும் அதிகபட்சம் சிந்திச்சா ரொம்ப அருமையாகவும் இருக்கும். ஸோ நான் ஒரு ட்ராக்கில் பார்க்கும்போது நீங்களும் ஒரு ட்ராக்கில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா என்னோடய ட்ராக்கு உங்களுக்கு பிறந்தவங்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ட்ராக்கு உங்கள் சைட்லையும் பிறந்தலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஃபஸ்ட்டு பாருங்கள், இது அப்புறம் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எதாவது கிடைக்கிறதா பாருங்கள், அப்படி தான் விளையாடணும். ஸோ நான் போகிறது அப்படியே போட வேண்டாம், ஓகேங்களா? ஓகே வர்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் என்ன சொல்கிறேன்னா டெய்லி அண்ட் வீக்லி. ஸோ வீக்லி செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 10 எப்படி அடித்தான் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் எடுக்கிறேன். அந்த கெஸ்ஸிங்லேருந்து இது மேட்ச் இந்த வெள்ளிக்கிழமைக்கு மேட்ச் ஆகாமல் பாருங்கள். ஸோ இந்த 5 பாருங்கள், இந்த 5 அடிச்சிருக்கான். இந்த 5 அடுத்தது ஒரு நாள் அப்படியே ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இந்த கான்செப்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பாருங்கள், இங்கே 2 அடிச்சிருக்கான், ஒரு நாள் கழிச்சு ஏ போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 2 மேட்ச் ஆனிச்சு. ஓகே, இப்போ 2 மேட்ச் ஆன மாதிரி அடுத்தது நீங்கள் 1 எப்படி அடித்தான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 இந்த 1 இருந்தால் அப்போ இந்த 8 இங்கே 8 வருமா? ஸோ அப்போ அடுத்து இந்த 6 இருக்குது. ஸோ 86ங்கிறது காமன், அப்படியே டபுளாக இருக்கிறது. ஓகே, இதிலேருந்து ஒரு போர்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ 6 தேவைப்படுதுன்னா அது ரொம்ப ரேர் தான். ஆனால் இதுக்கு இன்னொரு ஆட்டம் இருக்குது, 101, இந்த பக்கம் 201. ஸோ 1ன்னு வந்தால் அப்போ இங்கே 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? 1 வந்தால் அடுத்தது இப்போ சி பேட்டனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர், இந்த 10 தூக்கி போட்டால் பிசியில் 10ன்னு போகும். ஸோ அப்போ 810ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா ஸோ இந்த இது பாருங்கள், இந்த 5ஓட பவர் இருந்தால் இது 0 வந்தால் அப்போ இதுக்கு 7, அப்போ 70ன்னு கூட வரலாம். ஸோ அப்போ நல்லா கவனிச்சிங்க, 810 870. ஸோ இப்படி கூட வரலாம். ஸோ இதை நல்லா கவனிச்சிங்க. இந்த பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கிறத சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் உள்ளே எழுதுனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிங்க. ஸோ இந்த போர்டில் இருக்கிறத ஆப்ஷன் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த சி போர்டில் வேறு என்ன நிற்குன்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் 6ன்னு ஒரு ஆப்ஷனும் சைடில் நிற்கிது. ஸோ ஏன்னா 2 8 6னா 786. ஸோ 6ன்னு ஒரு ஆப்ஷன் சைடில் நிற்கிது. ஸோ அப்போ அந்த 6 சி போர்டில் நிற்கிறத மறக்காதீங்க, ஓகேங்களா? இந்த கெஸ்ஸிங்ஸ் இந்த இடத்துல விளக்கத்தை எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு நல்லா கவனித்து பாருங்கள். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் எடுத்துங்க, ஓகேங்களா? ஓகே வேர்ஸ், இது இந்த வார சாட்டில் கிடைச்ச கெஸ்ஸிங். அப்போ 810 870 816 876. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இதே இதில் டெய்லி சாட்டில் ஒரு மிகப்பெரிய கெஸ்ஸிங் இருக்குது. டெய்லி சாட் தான் ஒரு அதிகபட்சமாக அதுலேருந்து இதில் இருக்கிறது இதோட மேட்ச் ஆகிறனால இப்போ டெய்லி சாட்டில் ஒரு கெஸ்ஸிங் என்னென்னா இந்த 510 ஆல்ரெடி அடிச்சிருப்பான், அதுதான் அந்த 10. இந்த 10க்கு இந்த 10 இருந்தால் அடுத்து கவனிக்கணும், 286 அடிச்சிருக்கான். இந்த 286 என்ன ஆல்ட்ரு பண்ணுவான்? ஸோ 28 ஆல்ட்ரு பண்ணுவானா? நல்லா கவனிச்சிங்கன்னா 2 போர்ட், அதுலேருந்து 2 நம்பர் எடுக்கணும். 286 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத மேட்ரு. ஸோ 286 எப்படி பிரிக்கலாம்? 28 பிரிக்கலாமா அல்லது 86 பிரிக்கலாமா? ஸோ இப்படி ஏதாவது ஒரு போர்டில் பிரியுமா? நல்லா பாருங்கள், இது ஆளில் எதாவது பிரியுமா? ஸோ அப்போ 28 86. ஸோ நான் சொன்னது பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸோ 8 6. ஸோ அதனால் உங்களுக்கு 8ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு 0 ரிப்பீட்டடாக நிற்கிற மாதிரின்னு தெரியுது. ஸோ அதை நம்ம கவனித்து தான் ஆகணும். ஏன்னா மந்த்லி சாட்டில் கிராசிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 ரிப்பீட்டடாக வருது. ஸோ நேற்று ஒரு 0 வந்துருச்சு, 2 தடவை இருந்துச்சு. ஆனால் 0 மேலே நம்பிக்கலாம் நானும் விட்டுட்டேன். ஸோ திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்திங்கன்னா அந்த ஜூன் ஜூலை அப்படிங்கிற கிராஸ் சாட் பார்க்கும்போது திரும்ப ஒரு 0 நிற்கிது. அப்போ 0க்கான ஆப்ஷன் நிறைய தெரியுது, ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 510 10க்கு 10, இந்த 286க்கு 2ல் ஏதோ ஒன்று பிரித்து எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். இந்த 28 இங்கே ஆடின மாதிரி இங்கே பாருங்கள் 28 ஆடி இருக்கான். இந்த 28 திருப்பி 82 ஆடி இருக்கான். நல்லா பாருங்கள் இந்த இதில். ஸோ இந்த 28 ஆடினதுக்கு 28 ஆடி இருக்கான், இந்த 28 82 திருப்பி இருக்கான். அப்போ இந்த 10க்கு இந்த 10ன்னா இதுலேருந்து எதாவது திருப்பானா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா திருப்பினா 10 அல்லது 0 1. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு. அதே வந்து பார்த்திங்கன்னா அல்லது 0 1 திருப்பதாக இருந்தால் அது பிசியில், இது பிசி. ஏசியில் எப்படி திருப்புவான் அப்படின்னு பார்த்தா இந்த 0 1 10 அல்லது 0 1. ஸோ இப்படி ஏது திருப்பானா நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமாக புரியும். பிசி அண்ட் ஏசி இப்படி ஏதாவது இந்த 28 எப்படி திருப்பி 82 வச்சானோ இதில் ஏதாவது நம்பர் 2 நம்பர் திரும்ப நல்லா கவனித்து பாருங்கள், ரொம்ப உஷாராருங்க. ஸோ ஏ போர்டு 8ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது உங்களுக்கு பி போர்டில்
0 and 1. ஸோ 0 and 1. சி போர்டில் 6. அது இல்லாமல் சி போர்டில் கிராஸ் சார்ட்டில் 4ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே ஏ போர்டில் 9 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. 9 ஏன்னா 2 7க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 2 கட் நம்பர் 9. இதுக்கு 2 4 அடிச்சிருப்போம் மேலே. 2 4ஓட கட் நம்பர் தான் 7. ஸோ 3வது 4 வருங்கும் போது அது 7 கட் நம்பர். ஸோ 2 2 3 2 வாய்ப்பு இருக்குன்னா அது உங்களோட கான்செப்டில் 2 இருந்தால் எடுத்துக்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த 2 இங்கே கிராஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் அது 2 2ஓட கட் நம்பர் 9. ஸோ 9ன்னு வரதுக்கான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ ரொம்ப கவனித்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி ஆல் போர்டு சிங்கிள் என்ன ஆகலைன்னா 0 and 5. ஸோ கண்டிப்பாக அதில் வர வாய்ப்பு இருக்குது. 0 and 5 அது இல்லாமல் 1. ஸோ 1ங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ரொம்ப கவனித்து உஷாராடுங்க. ஸோ இந்த கான்செப்ட் இதில் இருக்குது. இது இல்லாமல் ஆல் போர்டில் 2 டிஜிட் என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 70 78 28. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்னோடய கான்செப்டில் இருக்குது. அது இல்லாமல் எப்பயும் போல் 10 0 1 இந்த கான்செப்டை நான் கொடுக்குறேன். ஸோ 3 டிஜிட்டை ஏ போர்டு 8 and 9னால 0 0 81 91. சி போர்டு 4 and 6 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துங்க. அது இல்லாமல் 0 ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்னேன் 10ன்னு வரும்போது சி போர்டில் 0 கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதையும் நாம் கவனிச்சிக்கணும். ஓகேங்களா? 4 4 6 6. ஸோ இது இல்லாமல் சி போர்டை நல்லா கவனிச்சிங்க. 4 6 எழுதியிருக்கேன். மிச்சம் இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ண மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துங்க. ஸோ இது எனக்கு கிடைச்ச ட்ராக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். இந்த 10லேருந்து இந்த 286 அதுக்குள்ள எப்படி இங்கே 28ன்னு பிரித்தாங்களோ 82ன்னு. ஸோ இதுலேருந்து எதாவது பிரிப்பானா 286 அல்லது இந்த 10ஐயே திரும்ப இந்த இடத்துலேயே பிரிப்பானா ரொம்ப கவனிச்சிங்க. ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏன்னா கடினமாக கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் விளையாடாமல் கூட விடுங்க, தப்பே கிடையாது. நாளை கூட திரும்ப பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப அவசரப்பட்டு விளையாடுறனால ஒரு வின்னிங் வாங்க முடியலாலும் பரவாயில்ல, அமைதியாக இருந்து கவனிங்க. ட்ராக்கோட இதை கவனித்து பார்த்துட்டு அதுலேருந்து பாயிண்ட்ஸ் வந்தால் ஒரு போர்டு மட்டும் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு போர்டு மட்டும் ஒரு 3 வைங்க, போதும் 300 ரூபா. ஸோ இப்படி கூட ஜெயிக்கலாம். ரொம்ப அவசரப்பட வேண்டாம், கவனமாக இருங்க, வெற்றி நிச்சயம். ஸோ நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.